ஒரு 50,000 ஆகுற இடத்துல 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம்னு கேட்டு வாங்கிக்கிறது. ஸோ இதுல வந்து ஹையர் பிளேயர்ஸ் அண்ட் ஹையர் மார்க்கெட் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா மக்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ எவ்வளவுதான் ஒரு ப்ராசஸா இருந்தாலும் அதை உட்கார்ந்து கவனிக்கிற மக்களோட அறியாமைன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் அது அறியாமை, என்னை பொறுத்த வரைக்கும் அது லேசினஸ். வெரி சிம்பிள். பிகாஸ் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா காசு கொடுத்தா எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் இல்லை, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கோ ஆன் அ ஸ்டூடெண்ட் விசா ஆர் யூ கோ ஆன் அ பிஆர் ஆர் யூ கோ ஆன் அ இன்வெஸ்டர் விசா, ஃபர்ஸ்ட் நீங்க தான் போறீங்க, உங்க ஃபியூச்சருக்காக தான் போறீங்க, உங்களோட எல்லாத்துக்காகவும் தான் நீங்க போறீங்க. அந்த ப்ராசஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கவே விரும்பல. அதை பத்தி பிஃபோர் நாங்க வர கிளைண்ட்ஸ்ட என்ன சொல்லுவோம்னா, நீங்க என்ன மட்டும் பார்க்காதீங்க, நீங்க போய் மல்டிபிள் பீப்புளை பாருங்க, அப்பதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் பெட்டர்னு சொல்லுவோம். அண்ட் சைமல்டேனியஸ்லி அப்பதான் they will have a better evaluation of consultancy, proper consultancy. யார் எதுக்காக சொல்றாங்க, யார் கரெக்டான பாத்துல கைட் பண்றாங்கன்னு ஒன்று தெரிய வரும். அண்ட் மோர் ஓவர், அதை முன்னாடியே நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி தான், எல்லாருனாலுமே எந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்னாலும் பை themselves they can do. பட் அதுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் எஃபர்ட்டும் போடணும். இல்லை இப்போ இருக்க என்னோட ஷெட்யூலில் வந்து என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் ஸ்டக் வித் மை ஒர்க், ஐ எம் ஸ்டக் வித் மை அதர் பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரி திங், அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் மை ஃபைல்ஸ் அரௌண்ட். அப்போ சூஸ் த ரைட் பீப்புள். பட் போனோன்னு இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. 10 பேர் பேசுங்க, 10 பேர்கிட்ட பேசினா மட்டும் தான் அதில் யார் பெஸ்ட்டுன்னு தெரியும். கம்பேர் பண்ணி பாருங்க, இவங்க சொன்னது ஒன்றா. சில பேர் இந்த டாக்குமெண்ட் இல்லையா, நோ ப்ராப்ளம், நீங்க பே பண்ணுங்க, நாங்க ரெடி பண்ணி தரோம், நம்பாதீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ரைட் பார்த்து சொல்லாம ஒரு ஆல்டர்னேட் ஷார்ட்கட் மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு கைட் பண்றாங்களோ, ஃபைண்ட் them, so consider them, they are not the right people who are not genuine to them, for themselves and as well as for you. Information is wealth. So யார் உங்களுக்கு அதிகமா சொல்றாங்களோ they are very transparent ன்னு என்ன பொறுத்த வரைக்கும். இவ்வளவுதான் அப்படின்னு ஷார்ட்கட்டா தான் சொல்றாங்கல்ல, don't trust them because they don't wanted you to know. So if they wanted you to know, they will explain everything. Yeah, they have to hide the information.